நல்லா இருக்கீங்களா? இட்லி கொத்து வழக்க யாருக்கு பிடிக்காதுன்றது சொல்லுங்கள். நம்மள எல்லாருக்குமே பிடிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்ட்டு எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது எனக்கு இட்லி கொத்து கழுவுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இந்த பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாத்திரம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். கல்யாணத்துக்கு கொடுத்தது தான். எப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்கும். 6 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதை ஊற வச்சு கழுவுறதுக்குள்ளே நம்ம தோசையே ஊற்றிட்டு போயிடலான்றதுக்காக வந்து நான் என்ன பண்ணுவேன், எவ்வளோ பொறுமையாக இல்லைங்க, 10 பேர் 15 பேர் இருந்தால் கூட நான் தோசை கூட ஊற்றி கொடுத்துருவேன் கடகடன்னு. பட் ஆனால் அந்த இட்லி கழுவுறதுக்கு மட்டும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னு தெரில. சொல்லப்போனால் எனக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது. நான் போன வாட்டி தான் எடுத்தேனே. போன வாட்டி மாலை போடும்போது தான் அதை யூஸ் பண்ணினேன். அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பிள்ளைங்களாம் வந்து குட்டி குட்டி பசங்க இல்லையா, அதனால் வந்து யாரும் சாப்பிடுவாங்க. பட் பெருசானா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, பெரிய பிள்ளைங்களாம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதால நான் விட்டுட்டேன். யூஸ் பண்ணல. போன வாட்டி வந்து எடுத்து மாலை போடுறதால சரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். காலையில் டைமில் மட்டும் எப்போவுமே வந்து இட்லி ஊற்றுவேன். ஏன்னா அது நின்று ஊற்ற முடியாது. பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும். பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஊற்றிடுவேன். ஏன்னா நின்று நம்ம ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். தோசை அவ்வளோ கலப்படம், இல்லைன்னா டிஃபன் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நைட்டில் மட்டும் நான் வந்து செய்வேன், தோசை ஊற்றிப்பேன். ஏன்னு கேளுங்க, அதை நான் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆகுது. அதை ஊற வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறமா துலக்கி கழுவி வைக்கிறதுக்குள்ளே ஒரு இதுவாகிடுது. இப்போ கூட ரீசன் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக. ஏன்னா என் பொண்ணு வந்து தோசையை சாப்பிட மாட்டா. தம்பியும் சரி இட்லினா ஓகேன்னு சாப்பிடுவாங்க. சரி பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி நம்ம வழக்கத்தை வந்து நம்ம மாற்றிக்கொள்கிறோம். இந்த மாதிரி வந்து யார் யார் பசங்களுக்காக மாற்றிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எப்படி தான் மேரேஜ்க்கு முன்னாடி இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் என்னும்போது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டு போயிட்டுருக்கோம். பட் இதுவும் நல்லா இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து நம்ம மாற்றிக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது. ஏன்னு கேளுங்க, நமக்கு இட்லி பிடிக்காது. எங்கள் ஹஸ்பண்ட் கூட தோசைன்னா சாப்பிட்ருவாங்க. இட்லின்னா ரேர் தான் எங்கள் வீட்டில். இட்லி கொத்து கழுவி பால் மாறுவேன். இப்போது அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.